ஹாய் சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ஓட வாட் இஸ் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இது கற்றுக்கிறதுனால ஹிஸ்ட்ரினா என்னன்றது பார்க்க போகிறோம். அப்போது ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். தென் லைஃப் ஸ்டைல், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் லைஃப் ஸ்டைல், அந்த மேனோட லைஃப் ஸ்டைல்னு பார்க்க போகிறோம். அந்த காலத்து மனிதர்களோட வாழ்க்கை முறை பார்க்க போகிறோம். தென் அவங்க யூஸ் பண்ண பெயிண்டிங்ஸ், அவரோட ஆக்டிவிட்டீஸ், அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தென் ஹிஸ்ட்ரியோட ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சையும் இம்பார்ட்டன்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி லெசன். Tamilini enters her house from school. Her mother, who was reading a book, greets Tamilini with a hug. தமிழின்ற ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வரா. தென் அவங்க அம்மா வந்து புக் படிச்சுட்ருக்காங்க. தமிழினியை பார்த்தோன்னே ஒரு வெல்கம் பண்ணிவிட்டு ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. சில செல்லமாக அணைச்சிக்குவாங்களே, அந்த மாதிரி அணைச்சிக்கிறாங்க. She collects her school bag and asks Tamilini to refresh herself. She gives Tamilini some snacks to eat. She then asks Tamilini about the school activities of that day. ஸோ எல்லாரும் என்ன செய்வாங்க, ஸ்கூல் பேக்கை வாங்கிக்குவாங்க. தென் எப்படி இருந்துச்சு ஸ்கூலு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வான்னு சொல்லுவாங்க இல்லையா. தென் அது கூடவே வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, கேட்டிருக்காங்க இன்றைக்கி ஸ்கூலில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. மதர், Tamilini, வாட் சப்ஜெக்ட் டிட் யூ ஸ்டடி டுடே? அம்மா வந்து கேட்குறாங்க, எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படித்தேன் அப்படின்ட்டு. தமிழினி வந்து சொல்கிறாங்க, ஹிஸ்ட்ரிமா அப்படின்னு சொல்கிறாங்க. மதர், ஓ நைஸ், டிட் யூ ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹிஸ்ட்ரி இஸ்? ஓகே நைஸ், நீ வந்து ப்ராப்பராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்றது அப்படின்னு. தமிழினி, I understood something about history. Can you please tell me more about history? எது புரிஞ்சிச்சுமா, நீங்கள் அதுக்கு மேலே சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த info bits பாருங்கள். Telling the time in history. Time in history is calculated in years using BCE. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஜீசஸ் கிறிஸ்ட் இருக்காங்களே, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, தென் அவங்க பிறந்ததுக்கு பின்னாடி. ஸோ அந்த முந்தைய காலில் வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது, இந்த வருஷத்தில் தான் பிறந்தாங்க, இந்த வருஷத்தில் தான் இருந்தாங்க. குறிப்பிட்ட ஒரு 20 வருஷம் இருக்கும், 30 வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அவங்க வந்து கிறிஸ்டுக்கு முன்னாடி, ஆஃப்டர் கிறிஸ்டுன்னு வந்து சொல்லுவாங்க. அதான் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஹிஸ்ட்ரி த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் events in chronological order. மதர், வாட் இஸ் யூர் நேம்? அம்மா கேட்குறாங்க, உன் பேர் என்னன்னு. தமிழினி அப்படின்னு தமிழினி சொல்கிறாங்க. மதர், டெல் மீ யுவர் மதர்ஸ் நேம். உடனே வந்து தமிழினி வந்து சொல்கிறாங்க, மிஸ்டர் சுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர்ஸ் நேம் மிஸ்டர் அதியமான் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல் மீ த நேம் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் ஃபாதர். உங்கள் அப்பாவோட அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது தாத்தா. யூ மீன் கிராண்ட்பா மிஸ்டர் சிதம்பரம். ஓ, தாத்தாவை சொல்கிறீங்களா, அவங்க பேர் சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறான். தமிழினி, sorry, mother, do you know the name of great grandpa Mr. Chidambaram's father? ஸோ கொள்ளு தாத்தாவோட பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் வந்து grandma always use the to tell me about one great grandpa. You want that great grandpa's name? அம்மா அப்படின்னு. ஓ ஆமாம், பாட்டி சொல்லியிருக்கிறாங்க கொள்ளு தாத்தாவை பற்றி, ஆனால் அவங்க பேர் உங்களுக்கு வேணுமாமா அப்படின்னு சொல்லி யோசிக்குது. Then info bits. The term history has been derived from the Greek word historia, which means learning by inquiry. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹிஸ்ட்ரின்ற வேர்ட் வந்து ஒரு க்ரீக் வேர்ட் ஹிஸ்டோரியா அப்படின்ற இது வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம என்கொயரி பற்றி நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மதர், எஸ், யுவர் கிரேட் கிராண்ட்பா நேம் இஸ் மிஸ்டர் ராமசாமி. ஓகே, உங்கள் கொல்கத்தா பேர் வந்து மிஸ்டர் ராமசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டன் யுவர் ஃபாதர் ஷோஸ் ப்ரௌட்லி எ வெரி ஓல்டு வுட்டன் பென் அண்ட் யூஸ் டு டெல் அஸ் திஸ் இட் வாஸ் ஹிஸ் கிராண்ட்பாஸ் பென். டு யூ ரிமெம்பர் இட்? அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஓல்டு வுட்டன் பென்னு, ஒரு மரப்பெண்ணை பற்றி சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்க தாத்தாவோட பெண்ணு தானே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் என்ன சொல்கிறாங்க, எஸ் அம்மா, நார்மலி ஹி கீப்ஸ் இட் இன் எ பியூட்டிஃபுல் வுட்டன் கேஸ் ஆன் ஹிஸ் டேபிள். இஸ் தட் த ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆமாம், அப்பா அதை வச்சுருப்பாங்க, அது எப்பயுமே அந்த டேபிளில் உடன் கேஸ் போட்டு தானே இருக்கும், அதானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாம், சாரி மதர், யூ ஆர் ரைட் தமிழினி, வி கேனாட் ரைட் வித் த பென் நவ், பட் ஃபாதர்ஸ் ஹேவ் கெப்ட் இட் இஸ் அ ட்ரெஷர். இஃப் யூ ஆஸ்க் யுவர் ஃபாதர் அபவுட் தட், ஹீ வில் ஷோ யூ த டைரி ரிட்டர்ன் பை யுவர் கிரேட் கிராண்ட்பா வித் தட் ஓல்ட் பென். ஆமாம், அந்த பெண்ணால் இப்போ எழுத முடியாது, ஸோ அதை வந்து அவங்க தாத்தா நினைவாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பாட்ட கேட்டு பாரு,
அவங்க வந்து இப்போது காட்டுவாங்க உங்கள் தாத்தா எழுதின ஒரு டைரியை வந்து காட்டுவாங்க, அந்த பெனில் எழுதின டைரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் த டைரி வி கம் டு நோ தட் யுவர் கிரேட் கிராண்ட்பா வாஸ் லிட்ரேட். ஸோ அந்த டைரி தான் காட்டியிருக்கு நான் உங்கள் தாத்தாவுக்கு வந்து படிக்க தெரியும், எழுத தெரியும், ஸோ படிச்சிருக்காங்க அப்படின்றத. சிம்பிளாக சொன்னால் அந்த காலத்தில் சில பேர் படிக்காமல் இருப்பாங்க, ஆனால் அவங்க தாத்தா படிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா. வைல் மோஸ்ட் ஆஃப் இஸ் வில்லேஜஸ் வேர் illiterate. அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கிராமத்தில் வந்து வில்லேஜஸில் வந்து படிக்காமல் தான் இருந்திருப்பாங்க. ஃபர்தர் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் தட் பீரியட் அண்ட் ஆல்சோ அபவுட் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் ஹிஸ் டைரி ரைட்டிங்ஸ். ஸோ அது கூடவே வந்து நம்ம அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த டைரியை எழுதியிருக்கிறத வச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழி கேன் தி ஸ்மால் டைரி ரெக்கார்ட் டு மச் ஆஃப் நியூஸ். அம்மா என்னம்மா இந்த சின்ன டைரி எப்படி நிறைய நியூஸை நமக்கு கொடுக்கும், இந்த இதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் எப்படி நிறையா இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த எஸ் தமிழினி வி அண்டர்ஸ்டாண்ட் த பீரியட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் ஃப்ரம் யூஸ் ஸ்டோன் டூல்ஸ் லைக் வாட் யூ. ஆமாம் தமிழினி, நம்ம வந்து இது மூலியமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது ஓல்டு ஸ்டோன் ஏஜில் வந்து பழங்கற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டோன்ஸில் தான் அந்த டூல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, சரிங்களா, அந்த ஆயுதங்கள்லாம். லைக் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யுவர் கிராண்ட்பா அண்ட் ஹிஸ் டைம் ஃப்ரம் திஸ் டைரி. நீ எப்படி இந்த டைரியை வச்சு உங்கள் தாத்தாவை தெரிஞ்சுக்கிட்டே அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. தென் இங்கே கீழே வாங்க. In ancient period, the people live in caves used to draw paintings in rock called rock painting. They might have wished to record their activities through this painting. ஸோ ஏன்ஷியன் பீரியடில், அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்காலத்தில் அவங்க வந்து குகையில் தான் வாழ்வாங்க, சரியா, அவங்களுக்குன்னு வீடுலாம் இருக்காது. ஸோ அந்த ராக்கில் வந்து வரைவாங்களாம். அது பேர் தான் ராக் பெயிண்டிங்னு சொல்கிறாங்க, அது கற்களில் வரைகிறது. தென் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆக்டிவிட்டீஸ் அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்கன்றதை கூட அது கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸவேட்டட் சைட்ஸ், அதாவது அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுன்னு சொல்கிறாங்க. அந்த மேப் அது போட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பவுல் சிம்பிளில் வந்து அயன் ஏஜ், இந்த குச்சி இதெல்லாம் போட்டிருக்க வந்து ஒவ்வொன்று ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங் ஏஜ் வந்து பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு வந்து மீன் பண்ணுவாங்க, ஓகேவா. மெட்டாலிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தமிழினி, what are the other sources that help us understand the lifestyles of stone age people? ஸோ நெக்ஸ்ட் அதர்ஸ் சோர்ஸ் வந்து என்ன அப்படி ஸ்டோன் ஏஜ் பீப்புளோட இதை வந்து சொல்கிறாங்க. மதர் we came to know their hunting style through their paintings on the rocks and their walls of the caves. அப்போ வந்து சொல்கிறாங்க அம்மா, அந்த ஹண்டிங், அந்த வேட்டையாடுவாங்க இல்லையா, அவங்களோட வேட்டையாட ஸ்டைலில் கூட வந்து அவங்க பெயிண்டிங்கை வந்து போடலாம், வச்சுருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வால் கேவ்ஸ், அதாவது செவற்றில் போடலாம், அந்த குகையோட செவத்தில் அப்படின்னு. தமிழினி, ராக் பெயிண்டிங்ஸ், இட் சவுண்ட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங். why did they draw these paintings? ராக் பெயிண்டிங்ஸா, இது நல்லா இருக்கு, ஒரு சர்ப்ரைஸாக இருக்கே, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்களேன், ஏன் வந்து அவங்க ட்ரா பண்ணுறாங்க பெயிண்டிங்ஸ் அப்படின்ட்டு. தென் இன்ஃபோபிட்ஸ், ஹியூமன்ஸ்டேட்டிக்ஸ் த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ், எபிகிராபி த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த காயின்ஸை பற்றி பண்ணுவாங்களே, அந்த காலத்து காயின்ஸ்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்குன்னே படிக்கிறவங்க வந்து சில பேர் ஆராய்ச்சி பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். தென் இந்த இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த கல்வெட்டுகள் இல்லையா இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து படிக்கிறதுக்கு எபிகிராபின்னு வந்து சொல்கிறாங்க. அதை some would have stayed back without joining the hunting team, so for their benefit these pictures could have been drawn. The mind has done. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹண்டிங் பண்ணுறதுக்கு அவங்க கூட போக கொஞ்சம் பயப்படுவாங்க. அவங்களுக்கு வரைஞ்சி காட்டுறதுக்கு, எடுத்து சொல்கிறதுக்காண்டி அந்த பிக்சர் வேணால் வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த மைட் ஹாவ் டன் இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் தியர் பாஸ்ட் டைம். ஸோ சும்மா போர் அடிச்சிருந்தா கூட அதை வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழினி, certainly அம்மா, தட்ஸ் ஹவு வி ஐடென்டிஃபை தியர் லைஃப் ஸ்டைல்ஸ், isn't it அம்மா? ஸோ எப்படி அவங்களோட தமிழினி சொல்கிறாங்க, எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், இது எப்படிம்மா அப்படின்னு கேட்குறாங்க. மதர் இஸ் வெல் செட் தமிழினி, சொல்லலாம் தமிழினி. த பீரியட் பிட்வீன் தி யூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டூல்ஸ், சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டோன் டூல்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து கற்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க, தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம் இஸ் ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம்
எழுதுகிற இது தெரிய வரைக்கும் அது வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரீயா வந்து சொல்கிறது. ஸ்டோன் டூல்ஸ், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ராக் பெயிண்டிங்ஸ் ஆர் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்ட்ரி. இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் டூல்ஸு, இந்த மெட்டீரியல், அந்த புதைச்சதை இருந்து எடுப்பாங்களா, ராக் பெயிண்டிங்ஸு, அதெல்லாம் மேஜர் சோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சோர்ஸஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஆர்காலஜிக்கல் சோர்ஸஸ், லிட்ரரி சோர்ஸஸ். அதாவது ஆர்காலஜிக்கல் சோர்ஸஸ் அப்படின்னா நம்ம அந்த எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க இல்லையா, இது வந்து காயின்ஸ், நம்ம யூஸ் பண்ண திங்ஸ், அதாவது அது நம்ம யூஸ் பண்ண டூல்ஸு, அதாவது அந்த கம்பில் செஞ்சது, ஸ்டோனில் செஞ்சது, இந்த கூர்மையாக கத்தி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. தென் நம்ம யூஸ் பண்ண ஜுவல்லரிஸ், தோடு, வளையல், அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண திங்ஸு தான் இருக்கும். பொம்மைகள், பாத்திரங்கள். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த மன்னர், அந்த திருமலை நாயக்கர் மஹால், வேலூரில் இருக்கிற அந்த கோட்டை, அந்த மாதிரி தான் இது. சரியா, அந்த ராக் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே படிக்கிற இது சம்மந்தம், அந்த இலக்கியங்கள், இந்த மகாபாரதம், இந்த இதிகாச நூல்களாக இருக்கும்ல, அந்த ஓலைச்சுவடி, அந்த மாதிரி தான் இது இந்த சைடு இருக்கிறது. மைட்டி எம்பரர் அசோகா. ஸோ ஒரு நல்ல ஒரு அரசர் அசோகாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அசோகரோட சாம்ராஜ்யம். த மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் ஏஷியன் இந்தியா வாஸ் எம்பரர் அசோகா. ஸோ ஃபேமஸான அந்த காலத்து ரூலர் வந்து அசோகா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, நல்ல ஆட்சியாளர் அப்படின்னு. இட் வாஸ் டூரிங் ஹிஸ் பீரியட் தட் புத்திசம் ஸ்ப்ரெட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா. ஸோ ஏஷியாவில் வந்து இவரோட பீரியடில் தான் புத்திசம், அதை புத்தா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட அது வந்து இவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. கேவ் அப் வார். அசோகா கேவ் அப் வார் ஆஃப்டர் சீயிங் மெனி பீப்புள் கிவிங் டெத் ஆஃப்டர் த கலிங்கா வார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கலிங்கா வாரில் வந்து நிறையா பீப்புள்ஸ் வந்து டை ஆகிட்டாங்க. He embraced Buddhism and then devoted his life to spread the message of peace and dharma. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ஜெயிச்சார். பட் அது வந்து நல்லது இல்லையா, அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதனால் இவர் வந்து முடிவெடுத்திருக்காரு, புத்திசத்தை பார்த்து கொஞ்சம் அமைதியாகவும் நம்ம நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்ற, இதெல்லாம் எதுக்கு, அமைதியான வாழ்க்கையை நம்ம வாழலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹிஸ் சர்வீஸ் ஃபார் த காஸ் ஆஃப் பப்ளிக் குட் வார் எக்ஸ்பிளன்லி. ஸோ மக்களுக்காண்டி வந்து நிறையாவே வந்து யோசிச்சிருக்காரு. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் டு கிவ் அப் வார் ஆஃப்டர் விக்ட்ரி. வெற்றிக்கு அப்புறமும் இவர் வந்து இந்த வாரே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஜெயிச்சதுக்கப்புறமும். He was the first to build hospitals for animals. ஸோ இவங்க தான், அதாவது அனிமல்ஸ் இருக்காங்களே அவங்களுக்காண்டியும் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டினவர் இவர் தான். He was the first to lay roads. இவர் தான் வந்து சாலை ஃபஸ்ட் இவர் தான் சாலையை வந்து போட்டிருக்கார். Ashoka Chakra with 24 spokes in a national flag was taken from the Sanath pillar of Ashoka. ஸோ இந்த நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் வந்து அந்த 24 ஸ்போக்ஸ் உள்ள அந்த ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா, அது வந்து இவரோட இதில் தான் எடுத்திருக்காங்க, அந்த சன்னாத் பில்லர் ஆஃப் அசோகா. சன்னாத் பில்லர்னா அந்த 4 சிங்கம் இருக்கும் இல்லையா, அதுதான் காயினில் கூட இருக்கும்ல. Even though Emperor Ashoka was great, his greatness had been unknown until 19th century. அப்படி இருந்தாலும் 19th century வரைக்கும் தான் அவரோட கிரேட்னஸ் எல்லாமே பறந்துருக்கு, அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The material evidence provided by William Jones, James Prinsep and Alexander Cunningham received the greatness of Emperor Ashoka. இவரை பற்றி இந்த எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சிப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், அதை மாதிரி வந்து இந்த எப்படிலாம் வந்து யோசிச்சு எழுதுவாங்க இல்லையா, நோட்டீஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு புக் மாதிரி வச்சு பெனில் எழுதுவாங்க இல்லையா, அந்த காலத்து இதில் அந்த மாதிரி வந்து சேகரிச்சிருக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் திஸ் அக்கௌண்ட் சார்லஸ் அலன் ரோட் அ புக் டைட்டில் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற ஒரு புக் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை தள்ளி வந்து அந்த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற ஒரு புக்கை யார் எழுதுனாங்க அப்படின்னா சார்லஸ் அலன்றவங்க எழுதியிருக்காங்க. விச் ப்ரொவைட் அ கம்பரேட்டிவ் அக்கௌண்ட் ஆஃப் அசோகா. இதில் ஃபுல்லாமே அசோகா பற்றி வந்து எழுதியிருக்காங்க. Many researchers made thereafter brought Ashoka's glorious rule to light. This inscription were observed on the rocks. Sanjit Stutta and Sanath pillar helped to understand the greatness of Ashoka to the world. ஸோ இந்த பில்லர் இருக்குல்ல, இதை வச்சு தென் அந்த ராக்ஸ் வச்சு புரிஞ்சு எடுத்திருக்காங்க. தென் now one can understand the importance of historical research. ஸோ இப்போ தான் எனக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபார் த எஃபோர்ட்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஸ் த கிரேட்னஸ் ஆஃப் எம்பரர் அசோகா would not have come to light. மதர், do you know what proto-history is? proto-history அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ அதாவது ஸ்டார்டிங் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரியோடையும் இப்போ இருக்கிற ஹிஸ்ட்ரியோட பிட்வீன் நடுவில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மதர், எக்ஸாக்ட்லி த பீரியட் ஃபார் விச் ரெக்கார்ட்ஸ் இன் ரைட்டிங் ஆர் அவைலபிள் பட் நாட் அட் திஸ்
this why is called photo history. ஸோ எக்ஸாக்டாக வந்து நமக்கு அந்த இப்போ வந்து எக்ஸாக்டாக நமக்கு தெரியல இல்லையா, அந்த எவிடன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம் கரெக்டாக. சரி இதை வச்சு தான் இப்படி இருக்கும், சரி அந்த காலத்து ஸ்டோன் டூல்ஸ் தான் வந்தாங்கன்னு குட்டி குட்டி. Today we are leading a safe life with all modern equipment, but our ancestors did not live in such a safe environment. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போலாம் நம்ம சேஃப்டியாக இருக்கோம், ஒரு லாக் போட்டு நம்ம கதவை சாத்திட்டு அதுக்கு மேலே செக்யூரிட்டிஸ் எக்ஸெட்ராவாக இருக்கும். பட் அங்கே வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் முன்னோர்கள்லாம் இவ்வளோ சேஃப்டியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து கேவில் தான் வந்து வாழ்வாங்க. There might have been chances of wild animals entering their caves. ஸோ அந்த கொல்ற அனிமல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சிங்கம் புலி, அதெல்லாம் அவங்க கேவ்ஸ் அதாவது குகைக்கு வந்து வரும். பட் they realized that dogs could help them to prevent the entry of such dangerous animals by its sniffing skin. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இந்த அனிமல்ஸ்லாம் வந்து வரப்போயும் அவங்க வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டாக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்த அனிமல் வரவும் அந்த அனிமலோட வாசனையை கண்டுபிடிச்சி குலைக்க ஆரம்பிச்சிச்சான். ஓகேவா. ஹென்ஸ் தே ஸ்டார்டட் டொமிகேட்டிங் டாக்ஸ் ஃபார் தேர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதை தெரிஞ்சு இப்படிலாம் செய்யுது, நமக்கு சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அதை வந்து காவலுக்காகவும் இந்த வேட்டையாடுறதுக்காண்டியும் ஆக்டிவிட்டீஸ்க்காண்டி நமக்கு அவங்க கூடயே வச்சுக்கிட்டாங்க. ஃப்ரம் திஸ் we also know how inscription, monuments, copper plates, accounts of foreigners or foreign travelers and folk takes to play a vital role in constructing and reconstructing history. ஸோ இது மூலியமாக வந்து நம்ம நிறையா இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகள், தென் காப்பர் பிளேட்ஸ் எடுத்துருக்கோம். தென் ஃபாரினர் வந்து ட்ராவல், அவங்களோட அந்த ட்ராவல் பற்றி இருக்காங்க இல்லையா, அங்கேருந்து வந்து நம்மளை வந்து சேகரிச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நிறையா ரோலில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டும் பண்ணியிருக்கோம், ரீகன்ஸ்ட்ரக்ட். கமலினி, now I completely understand what history is. நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஃபுல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூமா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சம்மரி, the lifestyles of prehistoric people can be stone tools, ராக் பெயிண்டிங்ஸ், ஃபாசில்ஸ் அண்ட் அதர் எக்ஸவேட்டட் மெட்டீரியல்ஸ். ஸோ அது வந்து ஹிஸ்டாரிக் பீப்புளை பற்றி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். தென் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரினா என்ன, அப்படி பீரியட் ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் உள்ள பீரியட்னா என்ன, பிட்வீனில் என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்தோம். தென் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து டாக்ஸை வந்து வச்சுக்கிறத பார்த்தோம். தென் அசோகா வந்து அவங்க பீஸ் அண்ட் தர்மா ஃபாலோ பண்ணதை நம்ம பார்த்துட்டோம். தென் அவங்க அசோகா சக்கரை வந்து அந்த 24 ஃபோக்ஸ் வந்து நம்ம இவர்லேருந்து தான் நம்ம நேஷ்னல் ஃப்ளாகில் வந்து எடுத்திருக்காங்க. தென் சன்னாக் பில்லர் ஆஃப் அசோகா வந்து பார்த்துட்டோம். ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.